traders இன்னைக்கு எடுத்திருக்க ஸ்ட்ரைக் வந்து 24,200 கால், 24,300 புட். இன்னைக்கு ஏன் ட்ரிபிள் சார்ட் வந்திருக்கேன் அப்படின்னா, இண்டெக்ஸோட வந்திருக்கேன்னா, நம்ம எஸ்எல் இன்னைக்கு ஹிட் ஆச்சு புட் சைடு. அது வந்து நம்ம மிஸ்டேக்கு, நம்ம பண்ண மிஸ்டேக், மேன்மேட் மிஸ்டேக்ன்ற மாதிரி அதை எடுத்துருக்க கூடாது. அதனால அது ஏன் ஹிட் ஆச்சுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப கேப் டவுன்ல ஓப்பன் ஆனிச்சு மார்க்கெட்டு. பாருங்க, இங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு 24 இதுல. புட் சைட், கால் சைடு என்ட்ரி இல்லை. புட் சைடில் வந்து ஏற்கனவே நேற்று என்ட்ரி சிம்பிள் இருந்துச்சு. இது பிடிஎஸ்டியாகவும் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ட்ரி இங்கன்னா ஒன்று பாடியை க்ளோஸ் பண்ணி 275 பிரேக் பண்ணி ஓப்பன் ஆன ஒரு கேண்டில், அதில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது கிராஸ் ஆயிடுச்சுன்னா 370 கிராஸ் பண்ணி ஓப்பன் ஆகிற கேண்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். இல்லை 275க்கு கீழே பிரேக் ஆகி உள்ள வருதுன்னா நம்ம ரிவர்சல் என்ட்ரின்னு இங்கே எடுக்க போவோம். இதோடைய ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து புத்தோடைய ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 185. இதோடைய காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 327, 185. வாங்க பார்க்கலாம். இல்லை, இப்போ இங்க இருந்து பிரேக் ஆயிது பாஸ் பண்ண முடியல, கீழே வருது. அப்போனா 185 சப்போர்ட் எடுக்க வருதுன்னு அர்த்தம். இது 16th அன்னைக்கு நடந்துச்சு, அதுக்கப்புறம் 20th அன்னைக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணீங்கன்னா தெரியும். இது வந்து தேர்ட் டைம் இது ரிவர்சல் என்ட்ரி கிடைக்கிறது. நம்ம ரிவர்சல் என்ட்ரின்றது இங்க கேண்டில் ரிவர்சல் ஆகும்போது செகண்ட் கேண்டில் இங்கே போயிடுவோம். 50 பாயிண்ட் டார்கெட், 15 பாயிண்ட் எஸ்எல். ரிவர்சல் என்ட்ரி என்னன்னா, ஒன்று 50 பாயிண்ட் ரீச் பண்ணா எக்ஸிட் ஆகிறோம். அப்படி இல்லைன்னா 185 வர வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். இது சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஆக்சுவலா இது வந்து ரிவர்சல் என்ட்ரி வந்து ரொம்ப ஈஸி தான், காம்ப்ளிகேட் கிடையாது. பாருங்க, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு இங்க. அதாவது 950 கேண்டில்லே டார்கெட் ஹிட் ஆச்சு. 185 சப்போர்ட்டுக்கு முன்னாடியே டார்கெட் ஹிட் ஆச்சு, நம்ம எக்ஸிட் ஆயிடுறோம். ஃபர்தரா எவ்வளோ வரையும் போகுதுன்னு பார்க்கலாம். அது மேலேயே போகுது பாருங்க, கிராஸ் ஆயிடுச்சு. 150 கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்க என்ட்ரி சிம்பிள் இருக்கு, என்ட்ரி சிம்பிளை கிராஸ் பண்ண கேண்டில் என்ட்ரி எடுக்கணும். அது கிராஸ் ஆகல, ஒரு கிராஸ் ஆகல, கீழே வந்துட்டு இருக்கு மார்க்கெட்னா. இது ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. இது இன்னைக்கு ஓப்பன் ஆன 24,202ல ஓப்பன் ஆன பிளேஸ். இது கீழே வந்துருச்சு. ஸோ புட் சைடில் நமக்கு பார்க்குறோம், கால் சைடு இல்லை. எஸ் சிம்பிள் இங்கே வந்திருக்கு, ஸ்டாப். இப்போ நமக்கு என்ன சிம்பிள் வந்தனால இதோடைய ஹைல 259 ஓப்பன் ஆகிற கேண்டில்ல என்ட்ரி எடுக்கிறோம். இந்த 275 வந்து இந்த கேண்டிலோட பாடி 317.
இங்கே என்ட்ரி இல்லை. கால் சைடு சேஞ்ச் ஓவர் ஆகி போகுது. இல்லை, பிரேக் ஆகுது. இந்த கேண்டில் என்ட்ரி 259 above கேண்டில் என்ட்ரி. இந்த கேண்டில் என்ட்ரி 50 பாயிண்ட் டார்கெட். $15 SL. இதான் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா இங்கே ஓப்பன் ஆன 24,202 ஓப்பன். இது ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கு. எப்போதுனா 23 23 இன்னைக்கு 22லையும் சப்போர்ட் இருக்கு, அதுல 21லையும் இருக்கு, 20லையும் இருக்கு, 17ல இது ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கிறது. இந்த கேண்டில் இந்த 24,202 ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கு. 17ல அப்படி ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கும் போது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதான் நம்ம போய் புட் சைட்ல என்ட்ரி எடுக்கணும். ஆக்சுவலா எப்பவுமே அப்படிதான் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு புட் சைட்ல இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதான் என்ட்ரி எடுப்போம் எப்பவுமே. அதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இன்னைக்கு. இல்ல, இந்த 275 பிரேக் பண்ணவே இல்லை. இந்த கேண்டலோடைய பாடியை அதை பிரேக் பண்ணவே இல்லை. ஒரு வாட்டி கூட பிரேக் பண்ணல. ஒரே ஒரு வாட்டி பிரேக் பண்ணி வந்துச்சு. 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. எக்ஸிட் ஆயிருக்கலாம். அப்போ எக்ஸிட் ஆகல. நம்மளோட இது டார்கெட் இல்லாட்டி எஸ்எல் ஹிட் ஆகணும். மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கு பாருங்க. இது என்ன பிரேக் பண்ணல, இந்த பிரேக் பண்ணணும். திருப்பி ரிவர்சல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இல்லை. இப்போவும் எஸ்எல் ஹிட்டால சரி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினச்சானா வீக்கர் செக்ஷன் ஆயிடுச்சு. ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே மார்க்கெட்டு செட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளேயே இங்கே பாருங்க, இப்போதான் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் இந்த என்ட்ரி எடுத்துருக்க கூடாது. ஆக்சுவலாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதான் என்ட்ரி எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் ஏப்ரல் மந்த்ல ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எல் ஹிட் ஆகுது. இப்போ 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ன்றனால ஏற்கனவே இதுல ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 50 பாயிண்ட்ஸ்னா மைனஸ் 35 பாயிண்ட்ஸ் கூட இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த சார்ட்டையும் ஓப்பன் பண்ணோம். ஃபுல்லா